பாடலுடைய பாடலை நாட்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று தவக்காலத்தினுடைய 3வது வெள்ளிக்கிழமையை நாம் சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றோம். கடவுள் எந்த அளவிற்கு இரக்கம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. இரக்கமுள்ள தந்தையாக இருக்கின்றார், மன்னிக்கக்கூடிய தந்தையாக இருக்கின்றார். நாம் நமது வாழ்விலே நமது குற்றங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிற நாம் பிறர் நமக்கெல்லாம் செய்கின்ற குற்றங்களை மன்னித்து வாழ இந்த திருப்பலியிலே கொண்டாடுவோம். திருப்பலியை தகுந்த முறையிலே ஒப்புக் கொடுக்க நாம் செய்த குற்றங்களை எதிர்பார்க்கிறோம், அவற்றைக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எங்களை தூய்மையாக்கி புனிதப்படுத்தவும் வேண்டுகின்றோம். அதனால் வரவிருக்கும் புனித நிகழ்வுகள் நேர்மையான மனதோடு நாங்கள் வந்து சேர செய்தருள்வீராக. இறைவனாய் என்றென்றும் வாழ்வு ஆட்சி செய்கிறீர்களானவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம்.
கொன்று போடுவோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37, இறை வசனங்கள் 3 முதல் 4, மேலும் 12 முதல் 13, தொடர்ந்து 17 முதல் 28 முடிய. இஸ்ரேல் முதிர்ந்த வயதில் தமக்கு யோசேப்பு பிறந்தமையால் அவரை மற்றெல்லா புதல்வரையும் விட அதிகமாக நேசித்து வந்தார். அவருக்கு அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த ஓர் அங்கியை செய்து கொடுத்தார். அவருடைய சகோதரர்கள் தங்கள் தந்தை அவரை எல்லாரிலும் அதிகமாய் நேசிக்கிறார் என்று கண்டு அவரை வெறுத்தனர். அவர்களால் அவரோடு பாசத்துடன் பேச இயலவில்லை. அப்படி இருக்கையில் அவர் சகோதரர் செக்கேமில் தம் தந்தையின் மந்தைகளை மேய்க்க சென்றனர். இஸ்ரேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர்கள் செக்கேமில் ஆடு மேய்க்கின்றார்கள் அல்லவா? அவர்களிடம் உன்னை அனுப்பப் போகிறேன் என்றார். யோசேப்பு தம் சகோதரரை தேடி சென்று தோத்தானில் அவர்களை கண்டுபிடித்தார். தொலைவில் அவர் வருவதை கண்ட அவர்கள் தங்களுக்கு அருகில் அவர் வரும் அவரை கொல்ல திட்டமிட்டனர். அவர் சகோதரர்கள் ஒருவர் ஒருவரை நோக்கி, இதோ வருகிறான் கனவின் மன்னன், நாம் அவனை கொன்று இந்த ஆழ்குடிகளில் ஒன்றில் தள்ளிவிட்டு ஒரு கொடிய விலங்கு அவனை தின்றுவிட்டதென்று சொல்வோம். அப்பொழுது அவனுடைய கனவுகள் என்னவாகும் என்று பார்ப்போம் என்றனர். ரூபன் இவற்றை கேட்டு அவரை அவர்கள் கையில் இருந்து தப்புவிக்கும் எண்ணத்தில் அவர்களை நோக்கி, நாம் அவனை சாகடிக்க வேண்டாம் என்றார். ரூபன் அவர்களை நோக்கி, அவன் இரத்தத்தை சிந்தாதீர்கள், அவனை பாலை நிலத்தில் உள்ள இந்த ஆழ்குழிக்குள் தள்ளிவிடுங்கள், அவன் மீது கை வைக்காதீர்கள் என்று சொன்னார். ஏனெனில் அவர் அவர்கள் கையிலிருந்து அவரை தப்புவித்து தம் தந்தையிடம் சேர்ப்பிக்கும் நோக்கம் கொண்டிருந்தார். யோசேப்பு தம் சகோதரிடம் வந்து சேர்ந்தவுடன் அவர் அணிந்திருந்த அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அங்கியை விரித்துவிட்டு அவரை ஆழ்குழியில் தூக்கி போட்டனர். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழி. பின்பு அவர்கள் உணவு அருந்தும்படி அமர்ந்தனர். அப்பொழுது அவர்கள் கண்களை உயர்த்தி கிளையாதிலிருந்து வந்து கொண்டிருந்த இஸ்மயேலின் வணிகக் குழுவை பார்த்தனர். நறுமண பொருட்களையும் தைல வகைகளையும் வெள்ளை கோலத்தையும் அவர்கள் ஒட்டகங்களின் மேல் ஏற்றி எகிப்திற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது யூதா தம் சகோதரர்களை நோக்கி, நாம் நம் சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதனால் நமக்கு என்ன பயன்? வாருங்கள், இஸ்மயேலருக்கு அவனை விற்று விடுவோம். அவன் மேல் நாம் கை வைக்க வேண்டாம். ஏனெனில் அவன் நம் சகோதரனும் நம் சொந்த சதையுமாயிருக்கிறான் என்று சொல்ல அவர்கள் சம்மதித்தனர். ஆகையால் மிதியான் நாட்டு வணிகர் அவர்களை கடந்து செல்கையில் குழியிலிருந்து யோசேப்பை வெளியே தூக்கி அந்த இஸ்மயேலரிடம் 20 வெள்ளிக்காசுக்கு விற்றனர். அவர்களும் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு சென்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். அனைவரும் பாட வேண்டும். கண்டது. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். நாட்டில் அவர் பஞ்சம் வரும்படி செய்தார். உணவெனும் ஊன்றுகோலை நினைத்து விட்டார். அவர்களுக்கு முன் ஒருவரை அனுப்பி வைத்தார். யோசேப்பு என்பவர் அடிமையாக விற்கப்பட்டார். வல்லமே அவர் தம் கால்களுக்கு விளங்கிட்டு அவரை துன்புறுத்தினார். அவர் தம் கழுத்தில் இரும்பு பட்டையை மாட்டினார். காலம் வந்தது,
ஆண்டவர்களோடு இருப்பாராக. அவரை எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்திய நற்செய்தி அதிகாரம் 23 திருவசனங்கள் 33 முதல் 45, 43 மேலும் 45, 46. அக்காலத்தில் இயேசு தலைமை பொருட்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி, மேலும் ஒரு ஊமையை கேளுங்கள். நிலக்கிழா ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் விளைவு கொடி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பின்பு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்ட தொழிலாளர்களிடம் அனுப்பினார். தோட்ட தொழிலாளர்களும் அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நெய்ய உழைத்தார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள், ஒருவரை கல்லால் எறிந்தார்கள். மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவரை விட மிகுதியாக வேறு சில பணியாளர்களை அனுப்பினார். அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள். தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்துக் கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார். அம்மகனை கண்டபோது தோட்ட தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்கு உரியவன், வாருங்கள், நாம் இவனை ஒன்று கொடுப்போம், அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள். எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்போது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என்று இயேசு கேட்டார். அவர்கள் அவரிடம், அத்தீயோரை ஈவிரக்கமின்றி ஒழித்து விடுவார், உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்ட தொழிலாளர்களுக்கு அத்திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள். இயேசு அவரிடம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லை கட்டடத்துக்கு மூளைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபோதும் வாசித்ததில்லையா? எனவே உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும். அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் வேறு மக்கள் இருந்தால் அதற்கு கடுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். தலைமை குழுக்களும் பரிசேயரும் அவருடைய உண்மையை கேட்டபோது தங்களை குறித்தே அவர் கூறினார் என்று உணர்ந்து கொண்டனர். அவர்கள் அவரை பிடிக்க வழி தேடியும் மக்கள் கூட்டத்தினர் அவரை இறைவாக்கினர் என்று கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறையேசுவில் பிரியமானவர்களே, பல நேரங்களிலே நாம் இந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றோம். தெரிந்தால் தவறு செய்தோம், எங்களை நீங்கள் மன்னிக்க கூடாதா? அல்லது ஏன் மன்னிக்க மறுக்கிறீர்கள் என்ற கேள்வி பல நேரங்களிலே பிறரை பார்த்து நாம் கேட்கின்றோம். அன்புக்குரியவர்களே, கடவுள் இரக்கம் உள்ளவர்தான். அதற்காக செய்த கட்டளையை கட்டாயமாக கொடுத்தே தீருவார். ஆதிபட்சரை பார்க்கின்றோம், அவர்கள் தவறு செய்தார்கள், கடவுள் மன்னித்தார். ஆனால் அந்த பாவத்திற்குரிய தண்டனையாக அவர் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்புகின்றார். அதே போன்று இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசி கேட்டோம் யோசேப்புடைய வரலாறு. அன்புக்குரியவர்களே, இன்னும் அது நமது வழக்கத்திலே இருந்து கொண்டே இருக்கிறது. பெற்றோர்கள் செய்த பாவங்கள் பிள்ளைகளை பாதிக்கும் என்று சொல்வார்கள். அது உண்மைதான். பெற்றோர்கள் தண்டனை பெற வேண்டும் என்பதற்காக பிள்ளைகள் தண்டனையை பெறக்கூடிய சூழ்நிலை இன்றளவும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இதை நம்முடைய மனமானது உணர மறுக்கிறது. அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் நம்முடைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்ட யோசேப்பினுடைய நிகழ்வு. அன்புக்குரியவர்களே, யோசேப்பினுடைய
ஏதாவது ஒரு குழந்தை மீது மற்ற 2 குழந்தைகளை விட அதிகமாக அன்பு வைத்திருப்போம். அது மனிதனுடைய இயல்பாக இருக்கிறது. அதே போன்றுதான் யோசேப்பு மீது யாக்கோபு தன்னை அன்பு வைத்திருந்தார். ஆனால் அதனுடைய விளைவு என்ன என்று சொன்னால், மற்ற 11 பிள்ளைகளும் யோசேப்பை வெறுக்க ஆரம்பித்தார்கள். எனவே வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இவனை எப்படியாவது ஒழித்து விட வேண்டும், கொன்று விட வேண்டும். இவனை கொன்று விட்டோம் என்று சொன்னால் தந்தை நம் மீது அன்பு வைப்பார் அல்லவா என்று சொல்லி அவர்கள் கால சூழ்நிலையை எதிர்பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். வாய்ப்பு கிடைக்கிறது. யோசேப்புவை கொலை செய்ய ஆசைப்படுகிறார்கள். ஆனால் அவர் எகிப்திற்குடைய அடிமையாக விற்கப்படுகின்றார். அப்பொழுது இந்த செய்தியை கேள்விப்படுகின்ற பொழுது, யோசேப்பு இறந்து விட்டார் என்ற செய்தியை கேள்விப்படுகின்ற பொழுது யாக்கோபு கொடிதெடுத்து போகின்றார். தன்னுடைய பிள்ளை, அன்புமிக்க பிள்ளை, பாசத்தோடு வளர்த்த பிள்ளை காணாமல் போய்விட்டானே, இறந்து விட்டானே என்று அவர் மனம் வந்து அழுகின்றார். அன்புக்குரியவர்களே, இங்கு யாக்கோபு செய்த தவறுக்கு யாக்கோபிற்கு தண்டனை கிடைக்கிறது. அப்படி அவர் என்ன தண்டனை தவறு செய்தார்? தன்னுடைய தந்தை ஈசாக்கை ஏமாற்றினார். ஏனென்று சொன்னால் அவருக்கு ஈசாக்கு, ஏசா என்ற 2 பிள்ளைகள் இருக்கின்ற பொழுது ஏசா மீது, மூத்த பிள்ளை மீது ஈசாக்கு அதிக அக்கறை, அதிகமான பாசம் வைத்திருந்தார். ஆனால் அவருடைய தாய் ஈசாக்கு தான், யாக்கோபு தான் அதிகமாக தலைமை பெற வேண்டும், கடவுளுடைய ஆசீர்வாதங்களை, தந்தையினுடைய தலைப்பெருக்குரிய ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய தாயினுடைய வழியாக அவர் தனது தந்தையை ஏமாற்றுகின்றார். அதுவும் எப்படிப்பட்ட நிலையில் என்று சொன்னால், ஈசாக்கிற்கு கண் பார்வை சரியாக தெரியாத நிலையில் அவர் இத்தகைய தவறை செய்கின்றார். அதை உணர்கின்ற பொழுது ஈசாக்கிற்கு அது தெரிய வருகின்ற பொழுது தன்னுடைய மகனை குறித்து அவர் மனம் நொந்து அழுதார். தன்னுடைய மகன் தன்னை ஏமாற்றி விட்டானே என்று சொல்லி அவர் அழுகின்றார். ஆக தன்னுடைய தந்தையை அழ வைத்தது, தன்னுடைய பிள்ளையுடைய செயலை குறித்து அவர் அழுதது அவருடைய மகன் யாக்கோபுவை குறித்துக் கொள்கிறது. அந்த யாக்கோபு செய்த தவறு அந்த யாக்கோபோடு அது நிறைவு பெறவில்லை, மாறாக தன்னுடைய மகனையும் அங்கு அது சேர்த்து கிடைக்கின்றது. எனவேதான் சொல்வார்கள், தன்னுடைய பெற்றோர்கள் செய்த பாவம், பெற்றோர்கள் செய்த தவறு தன்னுடைய பிள்ளைகளையும் பிடித்துக் கொள்ளும் என்பதற்கு இது உதாரணமாக இருக்கிறது. எனவேதான் பெற்றோர்கள் கடவுளுக்கு ஏற்ற முறையிலே, நல்ல முறையிலே வாழ்கின்ற பொழுது, எத்தீங்கும் செய்யாமல் இருக்கின்ற பொழுது அது பிள்ளைகளையும் அல்லது அடுத்த தலைமுறையினரையும் எந்த தீமைக்கும் உள்ளாக்காமல் இருக்கும் என்று சொல்லி நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதே ஒரு நிலையில் தான் இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கின்றோம். அந்த ஆதி பெற்றோர்கள் செய்த தவறு எந்த அளவிற்கு இருக்கிறது என்று சொன்னால், தன்னுடைய ஒரே மகனை அவர்கள் பலியிட வேண்டும். இது சாத்தான் மற்றும் உடனடியவர்கள் செய்த ஒரு உடன்படிக்கையாக, ஒரு ஒப்பந்தமாக இருக்கிறது. எனவேதான் அவர்கள் செய்த தவறு எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை இந்த இயேசு கிறிஸ்துவின் இறப்பு வழியாக அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆனால் என்னதான் அவர்கள் குற்றங்கள் இருந்தாலும் கடவுளுடைய மன்னிப்பு நமக்கு இயேசு கிறிஸ்து வழியாக கொடுக்கப்படுகிறது. இதைத்தான் இன்றைய 2 நற்செய்தி வாசகங்கள் சுட்டி காட்டுகிறது. எப்பொழுது என்று சொன்னால், நாம் மனம் திரும்பி, நான் தவறு செய்திருக்கிறேன், என்னை மன்னித்திடுங்கள் என்று சொல்லி எப்பொழுது மனம் வருந்துகின்றோமோ அப்பொழுதுதான் கடவுள் மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார். இல்லை என்று சொன்னால், இந்த பூமியில் வரக்கூடிய அந்த ஒரு தோட்ட உரிமையாளர் போல அவர் கோபம் கொண்டு தன்னுடைய மகனை கொன்றவர்களை அவரும் ஒன்றளிப்பார். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் பாவமில்லாத வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? நாம் பிறருக்கு எதிராக குற்றங்கள் செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? அவ்வாறு வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்முடைய தலைமுறையினர் நன்றாக இருப்பார்கள். இரண்டாவது, ஒருவேளை மனித பலவீனத்தினால் நாம் தவறு செய்திருக்கலாம், தவறு செய்துவிட்டோம் என்று சொன்னால், நான் தவறு செய்திருக்கிறேன் என்று மன்னித்தருளும் என்று சொல்லி கடவுளிடம் நாம் ஜெபிக்கின்ற பொழுது அதற்குரிய தண்டனை சிறிய தண்டனையாக இருக்கலாம். கடவுள் அதை நமக்கு கொடுப்பார். அதை நாம் அனுபவிக்கின்ற பொழுது அந்த தண்டனை அடுத்த தலைமுறைகளுக்கு செல்லாமல் இருக்கும். எனவே சிந்தித்து பார்ப்போம், நாம் எந்தெந்த
தவறு செய்கின்ற பொழுது கடவுளின் மன்னிப்பை கேட்கின்றோமா? மன்னிப்பை கேட்டு நாம் செய்த பாவத்திற்கு நாமே தண்டனை அனுபவித்து அது அடுத்த தலைமுறைக்கு செல்லாமல் அவர்கள் மகிழ்வாக இருக்கக்கூடிய ஆற்றலின் நல்லையில் இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே கொண்டாடுவோம். ஆமென். இறைவனுக்கு ஏற்றுதான்படி ஜெபியுங்கள். இறைவா, இந்த மறை நிகழ்வுகளை தகுதியுடன் கொண்டாட உமது அடியார்கள் உமது இரக்கத்தால் தயாரிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இறைவனுள்ள வாழ்வினால் அவர்கள் வழிநடத்தப்படுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரானவரே, ஏற்றும் காலம் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் தவ முயற்சிகளால் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆபத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது பணிவிலக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவிழமானி. ஆகவே நற்றவானவரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் பாடுவதாவது. Amen.
இவ்வாறு எங்கள் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுபடவாக அவர் பாடுபட உடன்பணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உணவு. அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் பிணத்தை கொடுத்து மீண்டும் நன்றி கூறி நம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று கருதுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் பின்னால் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். வாழ்வதற்கு அப்பத்தை மீட்பளிக்கும் எண்ணத்தை முன்பு கொடுக்கின்றோம். உன் திருமணம் ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் நன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகிற்கு வரவிருக்கும் ஒரு துருவாவையை நினைவுறும் எங்கள் திருத்தந்தையிலேயே பரிபாலகர் மூச்சராக எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திருவை அன்பில் குறைபெற செய்தருளும். உயிர்த்தெழுவது நோக்கோடு துயிர்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகல் ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள் இவ்வுலகில் நமக்கு வந்தவராயிருந்து ஆகிய புனிதர் அனைவரும் நாமல் இலைவாழ்வியல் கணவரிடம் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த மரபுள்ள உம்மை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றும் உரியதே. ஆண்டவரை தேவை அனைத்தும் விருந்தை விளைவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின்
இயேசுவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திராவியின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் பிரஸ்தரிக்கின்ற அமைதி பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருதுக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் தம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
இன்று தவக்காலத்தினுடைய 3வது வெள்ளிக்கிழமையை சிறப்பு செய்திருக்கின்றோம். இந்த நாளையில் சிலுவை பணியை வழிநடத்திய புரோகாம்பியன் மற்றும் பின்சிந்தே பாரசபையினர் ஒவ்வொருவருக்கு கடவுளையிலே நன்றிகளை நாளை சனிக்கிழமை முதல் சனிக்கிழமை மாலையிலே திருப்படியானது செவியில் வைத்து நடைபெறும். நோயாளிகளுக்கான நற்கருணை அடுத்த வாரம் வழங்கப்படும். இந்த வாரம் வெளியே போகிறது. அதனால அடுத்த சனிக்கிழமை வீட்டில் இருக்கக்கூடிய வயதானோர் மற்றும் நோயாளிகளுக்கான நற்கருணை அடுத்த வாரம் வழங்கப்படும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய பங்காலயத்தில் தியானமானது நடைபெறும். காலை 9:30 மணி முதல் மாலையிலே 4 மணிக்கு திருப்பலியோடு நிறைவேறும். எனவே இறைவர்கள் அதனை முழுமையாக கலந்து கொள்ள உங்களை உங்களோடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய பங்கு அளவிலான தவக்கால திருப்பயணம் தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருத்தலங்களுக்கு சில முடிவெடுத்திருக்கின்றோம். எனவே வர விரும்புகிறவர்கள் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்னும் 2 நம்முடைய பணியுடைய பொறுத்தவர்களே இன்னும் 2 அன்பியங்களிலிருந்து தவக்கால முடியல் வரவில்லை. பெயரை சொல்லிவிடலாம். எங்கள் அன்பியர் மட்டும் சொல்லிட்டீர்களே மனம் வருத்தப்படுவீர்கள். எனவே தவக்காலத்தில் 20 நாள் வெற்றி தவக்கால முடியல் வாங்கவில்லை என்று சொன்னால் அந்த அளவிற்கு உண்டாக இருக்கும் என்பது எனக்கு தெரியவில்லை. அந்த பணம் எனக்கு கொடுக்கவில்லை, பங்கு தந்தைக்கு கொடுக்கவில்லை, பங்கு நிர்வாகத்திற்கு கொடுக்கவில்லை. எனவே மசி பெரிய குறிப்பிற்காக அந்த பணமானது நம்முடைய மறைமாவட்டத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டு அதன் வழியாக ரோமையில் செயல்படுகின்ற காரித்தாஸ் என்ற நிறுவனத்திற்கு அனுப்பி வைக்கப்படும். அதன் வழியாக ஏழை எளிய மக்கள் உணவில்லாமல் கஷ்டப்படுகிறவர்களுக்கு அந்த பணமானது அனுப்பி வைக்கப்படும். எனவே உண்டியல் பெறாத நன்மைகள் உண்டியலை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலது இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நிலையான மீட்பின் அச்சாரத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் அதை தகுந்த முறையில் நாடு செய்துள்ள உண்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மீட்பை கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம்.